நம்ம வாழ்க்கையே சிக்கா இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பாருங்க, எங்க அப்பா என்ன செய்யறது? இதிலிருந்து தாங்கள் கூற வருவது என்னன்னா, இந்த சிக்கை எடுக்க முடிஞ்ச நம்மளால நம்ம வாழ்க்கையில வர்ற சிக்குகளை எடுக்க முடியாதா என்ன? ஸோ நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன் போகணும், நம்ம ட்ரை பண்ணோன்னா ட்ரைபேட் வாங்கிடலாம். என்ன வேணாலும் பண்ண முடியும். ஸோ நம்ம ட்ரை பண்ணணும்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை இதே மாதிரியே வெளியே எடுத்துடலாம். முடியாது. சின்ன கருத்து காலையில். ஏன்னு சொல்லுங்கள். பெண்கள் அழகு சாதனத்தில் மட்டும்தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, வாழ்க்கை சாதனத்துலலாம் நீங்கள் ட்ரை பண்ண முடியாது. பெண்கள் தானே வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளை சரி பண்ணுறதே பெண்கள் தான். உங்களுக்காக வீட்டில் ஒரு பொண்ணு உட்காந்துட்டாங்க, எதையும் பார்க்கலைன்னா இன்னைக்கு நீங்கள் இங்கே ஃப்ரீயாக உட்காந்துருக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே, கரெக்டாக கரெக்டு தான். எப்படியோ கடைசியாக ஒரு பாயிண்ட்டை போட்டு ஸ்கோர் பண்ணிட்டீங்க. எஸ், அதான் இட்ஸ் ட்ரூ. ஓகே இது வந்து உண்மை தானே. நமக்காக ஒரு பொண்ணு, இப்போ எங்கள் அம்மா எனக்காக வீட்டில் உட்காந்து என்னை பார்த்துக்கலன்னா நான் வெளியே ரிலாக்ஸாக போக முடியுமா? அண்ணி வீட்டில் உட்காந்து எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அனுப்புறதுனால தான் நீங்கள் இங்கே வர முடியுது. இல்லைன்னா அவங்க 3 பேரும் நீங்கள் கூப்பிட்டுட்டே சுற்றி தெரியணும். கரெக்டு தானே மக்களே? பெண்கள் நினைச்சா எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலாம். எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் நம்மளால முடியாது எதுவுமே கிடையாது. தளர்ந்து போயிடக்கூடாது. ஓகே, சின்ன கருத்து. பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க, பிடிக்கலன்னா பிளாக் பண்ணிருங்க.